அதில் நல்லா ஹை ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஹை ஸ்பீடு வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா வீடியோ இருக்குது, நான் ஷார்ட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறேன், நீங்கள் ஷார்ட்ஸில் போய் கூட பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஸ்பீடு நல்லா வேகமாக வச்சுட்டு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு நம்ம இந்த ஹேண்டில் பார் நம்ம செட் பண்ணிக்கின்னு பிடிச்சிட்டு அப்படியே தள்ளிகிட்டே போக வேண்டியது தான், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், லேடிஸு யார் வேணாலும் ஓட்டலாம், ஈஸியாக இருக்கும் வேலை பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீல் வந்து நூல் பிடிச்சி நடவு போடுறது இல்லை மெஷின் நடவு அந்த மாதிரி நடவில் ஓட்டுறதுக்கு தான் நம்ம இந்த வீல். இதில் வந்து நீங்கள் கை நடவுக்கு ஓட்டணும் அப்படின்னா இதில் 4 அங்குல வீல் கூட தரோம், 4 அங்குல வீல் போட்டு ஓட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன நடவு போட்டிருக்கிறீங்கன்றத விளக்கமாக சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீல் கொடுக்கும். இந்த வீடரை பொறுத்தவரையிலும் நீங்கள் வீடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், சாதாரணமாக களை எடுக்கிறதுக்கு, உழவு ஓட்டுறதுக்கு, பாணி ஓட்டுறதுக்கு, ட்ராலி மாட்டி ஓட்டுறதுக்கு, அப்புறம் மருந்தடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது உபயோகப்படுத்திக்கலாம். இதுவும் கூட ஒரு பிளேட் செட்டு 24 பிளேட் செட்டு கூட தருவோம். அது இல்லாமல் இது ஒரு அட்டாச்மெண்ட்டு, இது வந்து தனியாக அட்டாச்மெண்ட்டுன்னு பேர், இதுக்கு பேர் பேடி வீடர் அட்டாச்மெண்ட்டு. இந்த வீலை பொறுத்தவரையிலும் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் நெல் பயிர் வந்து டிஸ்டன்ஸ் சென்டர் கரெக்டாக சென்டர் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட்டு கொடுத்துருக்குறோம், அந்த போல்ட்டை வச்சு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸு கரெக்டாக அந்த எவ்வளோ தூரத்தில் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்தில் கரெக்டாக ஓடினே இருக்கும். ஒரு ரோ ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர், அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் செட்டாக தூக்கி அடுத்த ரோவில் வைக்க வேண்டியிருக்கும். அதுதான் இதில் ஒரு சிரமமாக இருக்கும். ஆனால் இது சிரமம் இருந்தாலும் இது ஒர்த்து உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சுக்க முடியும். இந்த வீடரை வச்சு மற்ற எல்லா வேலையுமே செஞ்சுக்க முடியும். 7 HP வீடருங்க இது. 7 HP வீடரு. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சாமி பிராண்டு பக்காவாக இருக்கும். இது மற்ற எல்லா இன்ஜினை விட சூப்பர் குவாலிட்டி இன்ஜின் இது. அதனால் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்க முடியும். இந்த வீடரை உபயோகப்படுத்துகிறவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறாங்க, எல்லா வேலையுமே பண்ணிக்க முடியும் இதில்.